சனாதன தர்மம் பாகம் 146 மகாபாரதம் சாந்தி பர்வம். சகுனி துணை போனவர்கள் கொளரவர் குடும்பம். நாசம் ராஜ்யம் இருந்தது என்று ஆடிய ஆட்டம் இல்லாமல் போனதும் துரோகத்திற்கு துணை போனவர்கள் குடும்பம். நீர் மூலம்தான் அர்ஜுனன் துரோணர் உரையாடல். எதுவும் புதிதில்லை. நம்பிக்கை துரோகம் புதிதில்லை. அவமானங்கள் புதிதில்லை. அலட்சியங்கள் புதிதில்லை. ஏமாற்றங்களும் புதிதில்லை. இவையாவும் பழகிப்போன ஒன்றுதான். ஏனோ ஒவ்வொரு முறையும் புது அனுபவம் போல் கவலை கொள்கிறது. மனது கடந்து செல்லும் மந்திரம் தெரியாமல் முதலில்தான் சமமாக நின்று பிறகு தன்மீது வைக்கப்பட்ட பாரத்தை நிறுத்துக் காட்டும். தராசு பெயால தர்மம் வகுத்த நியங்களால் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் இருப்பது சான்றோர்க்கு அழகாகும். கிருஷ்ணன், எனக்கு உன்னை விட்டா யாருமே இல்லைன்னு சரணடைந்து அவனை கெட்டியா பிடிச்சுக்கோ. அதன்பின் உன் வாழ்வில் நடக்கும் அதிசயத்தை பார். ஆகவே பேரின்ப வாழ்க்கையின் உண்மையான அடித்தளம் சமநிலை என்பதை உணருங்கள். உங்கள் நிகழ்காலம் மற்றும் வருங்காலம் என்றென்றும் பிரகாசமாக இருக்கும். தான் குழம்புவதையும் தன்னை யாரெல்லாம் குழப்புகிறார்கள் என்பதையும் அறியாமல் எவர் ஒருவரும் தெளிவு பெற இயலாது. அதனால் நீங்கள் முதலில் எப்படி குழம்புகிறீர்கள், யாரெல்லாம் உங்களை குழப்புகிறார்கள் என்பதை அறியவாவது நீங்கள் உங்கள் மூச்சையும் புருவமத்தியையும் உங்களுள் இடைவிடாது ஓலிழுத்து கொண்டிருக்கும் உள்வொலி லிகையும் நீங்கள் காணும் முயற்சியில் முதலில் ஈடுபட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆறுதல் என்பது தற்காலிக தீர்வு, மாறுதல் என்பது நிரந்தர தீர்வு. 100 சாதனைகள் யுதிஷ்டிரனிடம் கூறிய அறிவுரைகள் 20 யுதிஷ்டிரன் வியாசரிடம் கேட்டான். ஓ பாட்டா, எந்த உணவு தூய்மையானது, எது தூய்மையற்றது, எந்த கொடை புகழத்தக்கது, கொடைகளுக்கு தகுந்தவராக எவரை கருதலாம், எவரை கருதலாகாது என்று கேட்டான். வியாசர் யுதிஷ்டிரனிடம் கூறினார், இது தொடர்பாக தவசிகளுக்கும் படைப்பின் தலைவனான மனுவுக்கும் இடையில் நடந்த ஒரு பழைய உரையாடல் இருக்கிறது. கிருத காலத்தில் யுகத்தில் கடும் நோன்புகளைக் கொண்ட ஒரு முனிவர் கூட்டமானது சுகமாக அமர்ந்திருப்பவரும் படைப்பின் பெரிய பலமிக்க தலைவருமான மனுவை அணுகி கடமைகளை குறித்து உரையாற்றும்படி கேட்டுக்கொண்டனர். அவர்கள் எந்த உணவை உண்ண வேண்டும், கொடைகளுக்கு தகுந்த மனிதராக எவர் கருதப்பட வேண்டும், என்ன கொடைகள் கொடுக்கலாம், ஒரு மனிதன் எவ்வாறு படிக்க பயிலும் வேண்டும், ஒருவன் என்ன தவங்கள் செய்ய வேண்டும், என்ன செயல்கள் எவ்வாறு செய்யப்பட வேண்டும், எந்த செயல்கள் செய்யப்படக்கூடாது என்று கேட்டனர். இவ்வாறு அவர்களால் கேட்கப்பட்டவரும் தெய்வீகமானவரும் தான் தோன்றியுமான மனு அவர்களிடம் கடமைகளை குறித்து சுருக்கமாகவும் விரிவாகவும் விளக்கப் போகிறேன், கேட்பீராக. தூய்மையாக்கும் செயல்பாடுகளாகவும் பொருட்களாகவும் சொல்லப்படுகின்றன. மகாபாரதம் கிருஷ்ணர், யுதிஷ்டிரர், பீமன், நகுலன், சகாதேவன், அர்ஜுனன், பஞ்சபாண்டவர்கள் சொர்க்கத்தின் வாயிலை அடைந்தார். யுதிஷ்டிரர் இந்திரனின் அனுமதி இல்லாமல் உட்புக முடியாது என காவலர்கள் தடுத்தனர். இந்திரன் பூசாரியாக உருமாறினார். யமதர்மர் நாயாக உருமாறினார். இந்திரன் பூசாரி வேடமிட்டு யுதிஷ்டிரர் முன் வந்தார். தாங்கள் யார் என கேட்டார். சந்திரவம்சத்து மன்னர் யுதிஷ்டிரர் நான் என சொல்லி கிருஷ்ணரை காண வந்ததை சொல்கிறார். அப்பொழுது யமதர்மர் நாய் வடிவில் வந்து பூசாரியை கடிக்க பாய்கிறார், குலைக்கிறார். பூசாரி கையில் வைத்திருந்த குச்சியால் நாயை அடிக்கிறார். அது திரும்ப திரும்ப பூசாரியை கடிக்க வருகிறது. யுதிஷ்டிரர் நாயை அடிக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறார். நாய் பெரும் பாவம் செய்து இங்கே வந்துள்ளது. அடித்து அதன் பாவத்தை போக்க வேண்டும் என நாயை அடிக்கும் பூசாரியிடம் எனது புண்ணியத்தில் பாதியை அந்த நாய்க்கு கொடுக்கிறேன், அதனை அடிக்காதீர்கள் என்றார் யுதிஷ்டிரர். அப்பொழுது நாய் யமதர்மராகவும் பூசாரி இந்திரனாகவும் மாறி நின்றனர். யுதிஷ்டிரர் வணங்கினார். யுதிஷ்டிரரை சொர்க்கலோகத்திற்குள் அழைத்து சென்றனர். மாதுளியை அலங்கரிக்கப்பட்ட தேரை எடுத்து வரச் சொன்னார். இந்திரனும் யமதர்மரும் யுதிஷ்டிரரை அழகுபடுத்தினர். தேர் வந்தது. தேரில் ஏறி இந்திரனின் அவைக்கு போனார். அவருக்கு சிறந்த உணவும் பானமும் வழங்கப்பட்டது.
உங்களின் செயல்களால் தான் நீங்கள் இங்கே மனித உடலோடே வர முடிந்தது. இது யாருக்குமே கிடைத்ததில்லை என்றார் இந்திரன். நான் ஸ்ரீ கிருஷ்ணரை காண வேண்டும் என்றார் யுதிஷ்டிரர். தேரில் ஏறி வைகுண்டத்திற்கு போகும் வழியில் பிரம்மலோகத்தை கண்டனர். பிரம்மா வேதங்களை ஓதிக்கொண்டிருந்தார். யுதிஷ்டிரர் வணங்கினார். பிரம்மா ஆசீர்வதித்தார். பின்னர் கைலாயத்தை அடைந்தனர். அங்கே சிவபெருமான், பார்வதி, விநாயகர், முருகன், நந்திதேவர், பிருங்கி, முனிவர் இருந்தனர். அவர்களை யுதிஷ்டிரர் வணங்கி ஆசிகள் பெற்றார். சிவபெருமான் யுதிஷ்டிரரை அணைத்துக் கொண்டு, உனது சொந்த உடலோடு இங்கே நீ வந்தது உனது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்றார். பின்னர் தேர் வைகுண்டம் வந்தது. வைகுண்டத்தின் பிரம்மாண்டம் யுதிஷ்டிரரை திகைக்க வைத்தது. அங்கே ஸ்ரீ மகாவிஷ்ணு அவரை வரவேற்றார். அவரது சகோதரர்களும் மனைவியும் வரவேற்க வரவில்லை. எங்கே அவர்கள் என கேட்டார். அவர்கள் இங்கே இல்லை என சொன்ன கிருஷ்ணர் சிறிது தூரம் யுதிஷ்டிரரை அழைத்துப் போய் ஓர் கதவை திறந்தார். ஒரே இருட்டாக இருந்தது. அவரது சகோதரரை